Good morning. We welcome you to the online worship of LEF ராயபுரம். காலை வணக்கங்கள். லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ராயபுரத்தினுடைய நேரடி ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். Please join us with your family in this worship when we'll have singing, meditation of God's word and also prayer. இந்த ஆராதனையிலே நாம் பாடல்களை கொண்டிருப்போம், தேவனுடைய வார்த்தையின் தியானத்தையும் ஜெபத்தையும் கொண்டிருப்போம். தயவுசெய்து உங்கள் குடும்பத்தாரோடு இதிலே சேர்ந்து கொள்ளுங்கள். Let us begin with prayer. ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you once again for this opportunity you are giving us to join in this YouTube worship that is streamed. பரமபிதாவே, மறுபடியுமாக இந்த யூடியூப் மூலமாக ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி நீர் கொடுத்திருக்கிற தருணத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். When many of our churches are still closed, we thank you for this option that is available to us. எங்களில் அநேகருடைய ஆலயங்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கும் நேரத்தில் இப்படியாக ஒரு வழி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். We believe that you will undertake for us and we may get the opportunity to join together and worship in our places of worship. நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு நாங்கள் ஆராதிக்கும் ஸ்தலத்திலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். Take charge of this service this morning, Lord. இந்த காலையிலே ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. Let our singing and worship be acceptable in your sight. எங்களுடைய பாடல்களும் ஆராதனையும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். Draw close to us and speak to us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களை கிட்டி சேர்ந்து எங்களோடு பேசும். People listening wherever they are, let them see the touch of the Lord in their lives. மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய தொடுதலை அனுபவிக்கட்டும். Whatever they may have experienced through this epidemic, Lord, we pray that you will visit them in a new way, that they may experience your peace and deliverance. இந்த வாதையிலே அவர்கள் என்னென்ன அனுபவத்தை கொண்டார்களோ, ஆனாலும் ஆண்டவரே இந்த நேரத்திலே புதிய விதத்திலே அவர்களை சந்தித்து அவர்கள் உம்முடைய சமாதானத்தையும் விடுதலையும் அனுபவிக்கும்படியாக செய்யும். Be thou glorified in this worship. இந்த ஆராதனையிலே நீர்தாமே மகிமைப்பட்டருளும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். This morning, Brother Polly and family will lead us in singing and worship. இந்த காலையிலே சகோதரன் பாலி அவருடைய குடும்பத்தார் பாடல்கள் ஆராதனையிலே நம்மை வழி நடத்துவார்கள். So I hope you will not only enjoy the singing but enter into the real spirit of worship. நீங்கள் பாடல்களை அனுபவிப்பது மாத்திரமல்ல, உண்மையாகவே அந்த ஆராதனையின் ஆவிக்குள்ளாக பிரவேசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். Now Polly. இப்பொழுது பாலி. நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து கர்த்தாவே யுகயுகமாய் என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணையாயினீர், நீரின்றும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர், உம்மாசனத்தின் நிழலே பக்தரடைக்கலம், வல்லமல்ல புயமே நிச்சய கேடகம், பூலோகமுருவாகியே மலைகள் தோன்றுமோன், சுயம்புவாய் என்றும் நீரே மாறாப்பரமே,
The scripture reading for this morning will be read to us by Sister Ragini. இந்த காலையிலே வேத வசனத்தை நமக்கு சகோதரி ராகினி அவர்கள் வாசிப்பார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள் முடிய. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சி எழுதுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி எழுதுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கும். தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள் முடிய. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே
ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சி எழுதுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி எழுதுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமேன். நாம் இப்பொழுது யாவரும் சேர்ந்து யெகோவா ஈரே எந்த தேவன், எங்கள் தேவைகள் யாவும் சந்திப்பீரே என்ற பாடலை பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000கள் எழுந்தாலும்
மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்மை போல தேவன் ஒருவரும் இல்லை என்று பாடி ஆராதிப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Let us sing chorus 41. Come bless the Lord, all ye servants of the Lord. 41 is the sing unto the Lord. Come bless the Lord, all ye servants of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands in the holy place.
அன்பானவர்களே, இந்த காலையிலே நமக்கு ஜெபிக்கும்படியாக தருணம் கொடுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு இம்மட்டும் நல்லவராகவே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து பராமரித்து போஷித்து தாங்கி சுமந்து வந்திருக்கிறார். நன்றியோடு அவரை நாம் இந்த நேரத்தில் துதித்து ஸ்தோத்தரிப்போம். கடந்த 4 மாதங்களாக இந்த கொரோனாவினுடைய பாதிப்பினால முழு உலகத்திலும் எவ்வளவோ பாதிப்புகள் தாக்கம் மக்கள் மத்தியில் நடந்திருக்கிறது. தேவன் தாமே கிருபையாக இம்மட்டும் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு தேவனை துதிப்போம். இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தண்டை வரும்போது இந்த வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை கூட தேவன் தயவாக சந்திக்கும்படியாக அவருடைய அன்பின் கரம் அவர்கள் மேலே வர வேண்டும். அவருடைய தொடுதலை அவர்கள் பெற்று சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த உலக நாடுகளின் மீது இரக்கம் வைத்து இந்த வாதையை தேவன் தடுத்து நிறுத்தி போடும்படியாக தேசத்தின் பாவங்களை தேவன் மன்னித்து தேவன் தாமே இந்த காரியத்துல நமக்கு இறங்கும்படியாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை செய்யும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள்ல தேவனுடைய ஆராதனைகள் துதியின் சத்தங்கள் சீக்கிரத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இந்த மாதிரியான யூடியூப் மூலமாக தேவன் கொடுக்கிற இந்த ஆராதனைக்காகவும் நன்றியோடு துதிப்போம். இந்த காலையில இந்த ஆராதனையை தேவன் நமக்கு அதிகமாக ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய தாசரை எடுத்து நம் மத்தியில உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். நம் மத்தியில சகோதரி கமலா தீமோத்தி அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். நம்மில் அநேகருக்கு அவர்களை தெரிந்திருக்கும். அவர்கள் சுகவீனமாக இருந்தார்கள். தேவன் தாமே தயவாக தொற்றிருக்கிறார். அநேகர் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அவர்களுக்கு தேவன் இம்மட்டும் கொடுத்த சுகத்துக்காக நன்றி சொல்லுவோம். இப்பவும் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக இருக்கிறார்கள். இப்பொழுது சகோதரி கமலா தீமோத்தி அவர்கள். ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரக்கங்களுக்காக துதிக்கிறோம், கிருபைகளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மை துதிக்கிறோம். எப்படி என்னையும் இந்த உலகத்தில் இருந்தோம் ஆண்டவரே பயங்கரமான காரியங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளிச்சத்தை கொடுத்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், மூத்த ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்த உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகளுக்காக எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது உங்களுடைய கிருபை அல்லவா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பாலிபத்தின் பலனோட இப்போ நீர் எவ்வளோ எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிமித்தம் சுகத்தோடு இருக்கிறோம். ஜெபிக்க தருணம் கொடுத்து ஸ்தோத்திரம். இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக பரவி கொண்டு இருக்கனால எவ்வளோ உடைய பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றி சுகத்தோடு வைத்திருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வியாதியை முற்றிலும் வேரோடு எடுத்து போடுங்க. எங்கள் நாட்டுக்கு சேமத்தை அனுப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த டாக்டர்மா பெரிய ஊழியக்காரருக்காக துதிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியல, ஆனாலும் எங்களுக்கு எப்படி இதிலேருந்து சத்தியத்தை கொடுத்து வருகிறீ. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சீக்கிரமாக எங்களுக்கு ஆலயம் திறக்கப்பட கிருபை தாரும். திறப்பின் வாசல்லேருந்து ஜெபிக்கவும் ஆண்டவரே, ஆலயங்கள் வாசல்கள் திறக்கப்படவும் உதவி செய்யுங்க. புதிய ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்களை தாரும். ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக புதுசாக வர்ற மக்களும் உங்களுடைய அன்பை ருசிக்கும்படியாக நீர் கிருபை தாரும் அப்பா. ஏசப்பா தேவரீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விலையேற பெற்ற நாள் ஆண்டவரே. இதில் உழைக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். டாக்டர் ஜெயந்தி வார்த்தை கொடுக்கும்போது கூட அவங்கள அபிஷேகித்து எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை திறந்து கொடுங்க ஆண்டவரே. சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியம் பேசக்கூடியது. எல்லாவற்றுக்காக துதிக்கிறோம். நீரே மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற அந்த பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். நோருக்கும் ஊரு
Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for this beautiful opportunity you have given to us to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழகான தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். We thank you that you are glorious in holiness and fearful in praises. நீர் பரிசுத்தத்திலே மகிமைகரமானவராக இருக்கிறீர். நீர் துதியிலே நிரம்பியவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. We thank you for these beautiful songs and choruses that we can sing. நாங்கள் பாடும்படியான இந்த அழகான பாடல்கள், பல்லவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். Let us be able to enter into the meaning and the experience with which these authors have written these songs and choruses. இதை எழுதியவர்கள், இந்த பாடல்களையும் பல்லவிகளையும் ஏற்றியவர்கள் என்ன அர்த்தத்தோடு இதை ஏற்றினார்களோ அந்த அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் வரட்டும். Thank you for helping our sister Kamala Timothy when she was almost at the point of death, how you raised her up again and again through her many surgeries. எங்களுடைய சகோதரி கமலா திமோத்தி அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் மரண தருவாயில் இருந்தார்கள். ஆனாலும் நீர் அவர்களை மறுபடியுமாக பல அறுவை சிகிச்சைகள் மூலமாக எழுப்பினீர். அதற்காக நன்றி. Lord, we pray for those who are going through very tough times during this pandemic period. இந்த வாதையின் காலத்திலே கடினமான நேரத்திற்குள்ளாக கடந்து செல்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Whether out of the disease or through quarantine or through the financial implications. வியாதி நிமித்தமாகவோ, தனிமைப்படுத்தப்பட்டது நிமித்தமாகவோ, இல்லை பொருளாதார பாதிப்பினாலோ, we want to know that you are our Ebenezer. நீரே எங்கள் எபினேசர் என்று நாங்கள் அறிய வேண்டும். Let every one of our hearers, listeners know that you are ready to hear their cry and answer their prayers. எங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் அவர்களுடைய கதறலை கேட்டு பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். Help us to enter into a deeper relationship with you. உம்மோடு ஆழமான உறவுக்குள்ளாக பிரவேசிக்க உதவி செய்யும். We want to listen to your still small voice. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். Speak to us through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். Hide us behind thy cross and you reveal thyself to us. எங்களை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்துக்கொண்டு உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். Let us turn to the portion of scripture that we read this morning. இந்த காலையிலே நாம் படித்த வேத வாக்கியத்திற்கு திருப்புவோம். My topic this morning is character traits of those who are born of God. இந்த காலையிலே என்னுடைய தலைப்பு தேவனால் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். I see that many people struggle in their faith. நான் என்ன பார்க்கிறேன் என்றால் அநேக மக்கள் தங்கள் விசுவாசத்திலே போராடுகிறார்கள். There are times people deceive themselves thinking they are the children of God. சில நேரங்களிலே மக்கள் தாங்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோசித்து தங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். But they don't bring forth the fruits that should be seen in a child of God. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையிலே காணப்பட வேண்டிய கனிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை. On the other hand, there are people who are sincerely loving and following God who don't have the assurance that they are really the children of God. மாறாக சில மக்கள் தேவனை உண்மையாகவே நேசித்து அவரை பின்பற்றுகிறார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லாதிருக்கிறார்கள். So the epistle of John was specially written to such people who have many doubts. அநேக சந்தேகங்கள் கொண்ட அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த யோவானின் நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. So this epistle also was written to warn people of some errors that were creeping into the church. இந்த நிருபமானது
சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிற சில பிழைகளை குறித்து மக்களை எச்சரிக்கும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. But as you read this very short epistle, the first epistle of John, we have lot of truths that will help us to know whether we are really born of God or whether we are not born of God. நீங்கள் இந்த யோவான் எழுதிய முதலாம் நிருபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இதிலே அநேக சத்தியங்கள் இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் தேவனில் பிறந்திருக்கிறீர்களா இல்லையா என்று நீங்கள் அறிய முடியும். So what are these traits? ஆகவே இந்த குணாதிசயங்கள், அம்சங்கள் என்ன? In the worldly way, there is a saying, if it quacks like a duck, walks like a duck, it is a duck. உலக வழியிலே இப்படியாக சொல்லப்படுகிறது, ஒரு வாத்தை போல கத்தினால், வாத்தை போல நடந்தால் அது வாத்து. Now a crow cannot act like a dove. ஒரு காகம் ஒரு வாத்தை போல, புறாவை போல நடக்க முடியாது. It might paint its feathers, but still a crow is a crow. என்னுடைய ரெக்கைகளுக்கு பெயிண்ட் அடித்திருந்தாலும் ஒரு காகம் காகம்தான். So it will you will see by the habits, it's a crow, not a dove. அதனுடைய பழக்கத்திலிருந்து நீங்கள் அறிவீர்கள், அது ஒரு காகம், புறா அல்ல. So you may dress up a pig in a very nice cloth, give a nice wash, but if you allow the pig its freedom, it will go into the mire and it will wallow in the mire and be extremely happy. ஒரு பன்றியை நீங்கள் நன்றாக அதற்கு உடுத்தி, நன்றாக குளிப்பாட்டி, நன்றாக அதை செய்திருக்கலாம். ஆனால் அந்த பன்றியோ அந்த உளையை பார்க்கும் பொழுது அதிலே போய் உருண்டு அதிலே உழல்வதில் தான் அது சந்தோஷமாக இருக்கும். So there are certain distinguishing marks of a child of God, of those who are truly born of God. உண்மையாகவே தேவனில் பிறந்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியான அடையாளங்கள், வெளிப்படையான அடையாளங்கள் உண்டு. Now, one of the first marks that I want to mention, which is found in this chapter, நான் சொல்ல விரும்புகிற முதலாவது அடையாளம் இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. the first verse of this chapter, 5th chapter of 1 John says, whosoever believeth that Jesus is Christ is born of God, and everyone that loveth him that begat loveth him also that is begotten of him. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். So one of the first mark, whosoever believeth that Jesus is the Christ is born of God. முதலாவது காரியம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். What is believing in Christ? கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வது என்றால் என்ன? You believe and trust everything that the Bible says about the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் நம்பி அதன் மேல் விசுவாசம் வைப்பது. You put your whole weight and trust on this belief in Jesus. இயேசுவிலே, இந்த விசுவாசத்திலே நீங்கள் முழு நம்பிக்கை வைப்பது. You believe that he is the Son of God, one sent by God as a Lamb of God to take away the sin of the whole world. அவரே தேவகுமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர், முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியான தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். You believe that he became the Lamb of God, prayachit bali for my sin, your sin upon the cross. அவர் என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே பிராயச்சித்த பலியானார், தேவ ஆட்டுக்குட்டி என்பதை விசுவாசிப்பீர்கள். Though he was crucified and died, the third day he rose again. அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். And today he is reigning supreme as King of Kings and Lord of Lords. இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். There is a difference between trusting and superficial believism. நம்புவதற்கும் மேலோட்டமாக விசுவாசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. I have met certain people who said, I signed a decision card
and I have decided to follow Christ. நான் சில மக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட்டு விட்டேன். கிறிஸ்துவை பின்பற்றும்படி தீர்மானித்து விட்டேன். But they have not really walked. That decision did not really change their lives. ஆனால் அவர்கள் உண்மையாகவே எதை கவனிக்கவில்லை என்றால், அவர்களுடைய தீர்மானம் அவர்கள் வாழ்க்கை உண்மையாக மாற்றவில்லை. You might have heard the illustration of the famous rope walker who tied a rope across the Niagara Falls and walked on the tightrope with a pole balancing on that rope. இந்த கயிறு மேலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உதாரணத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எப்படியாக அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியின் குறுக்காக அந்த கயிற்றை கட்டிவிட்டு அவர் நடுவிலே ஒரு கம்பை வைத்துக்கொண்டு அந்த கயிற்றின் மேலே அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலாக கயிற்றில் நடந்தார். Great crowds cheered him. பெரிய கூட்டம் அவரை சந்தோஷப்படுத்தியது. And when we came to the other end, there was a big crowd to welcome him and give him a hero's honor. அவர் அந்த கயிற்றிலிருந்து இன்னொரு மூலைக்கு வந்த பொழுது அவரை வரவேற்கும்படியாக பெரிய கூட்டம் இருந்தது. அவரை ஒரு பெரிய ஒரு ஹீரோவை போல கனம் செய்தார்கள். Then he asked a question of the people, do you believe that I can carry any of you on my shoulder and go across balancing on this rope? பிற்பாடு அவர் கேட்டார், நான் உங்களில் யாரையாவது என்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு இந்த கயிற்றின் மூலமாக இந்த நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு குறுக்காக அந்த கரைக்கு போக முடியுமா என்று நம்புகிறீர்களா? They all said, oh yes, you have done such wonderful things, you have demonstrated such wonderful skills. We believe that you can even carry any of us across the rope. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நீர் அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர். அந்த கயிற்றின் மூலமாக எங்களை யாரை வேண்டுமானாலும் நீர் அடுத்த பக்கம் கொண்டு போவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். Then he called one of the persons who said, you can do that. He called, come on, climb on my shoulders, I will carry you across. அப்பொழுது அவர் உம்மால் செய்ய முடியும் என்று சொன்ன நபர்களிலே ஒருவரை பார்த்து, வா என்னுடைய தோளின் மேல் ஏறிக்கொள், நான் உன்னை அக்கறைக்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னார். He said, no, I am afraid, I will not climb on your shoulders. அவன் சொல்லிவிட்டான், இல்லை நான் பயப்படுகிறேன், நான் உம்முடைய தோளின் மேல் ஏற மாட்டேன் என்றான். So many people's faith in Christ is like that. கிறிஸ்துவிலே அநேக மக்கள் கொண்டிருக்கிற விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது. We believe you can do wonders, but I cannot trust you fully. நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம், ஆனால் முழுவதுமாக உம்மை என்னால் நம்ப முடியவில்லை. But then that rope walker waved to a small boy, you come on, climb on my shoulders. அப்பொழுது இந்த கயிற்றின் மேல் நடக்கிறவர் ஒரு சின்ன பையனை பார்த்து கையசைத்து கூப்பிட்டார், நீ வந்து என் தோளின் மேல் ஏறிக்கொள் என்று. That boy without any fear quickly jumped on his shoulders, and to the amazement of the crowd, he balanced and walked across the Niagaras. அந்த பையன் எந்த ஒரு பயமும் இல்லாதபடி உடனடியாக ஓடி வந்து அவர் தோளின் மேல் ஏறிக்கொண்டான். இந்த மனிதன் அந்த பையனை சுமந்து கொண்டு நயாகராவை நீர்வீழ்ச்சியை கடந்து வந்தார். And not only walked across, he came back to the amazement of the crowd. அவர் அந்த நீர்வீழ்ச்சியின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு போயிட்டு திரும்பி வந்தது மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய ஆச்சரியமான அந்த கூச்சலுக்கு மத்தியில வந்து சேர்ந்தார். Some of them approached that young boy, weren't you afraid of that you'd fall into the waterfall and die? அப்பொழுது சிலர் அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டார்கள், தண்ணிக்குள்ளாக விழுந்து செத்து போய்விடுவோம் என்று உனக்கு பயமில்லையா? That boy replied, no, he is my father, I can trust him, he will never drop me, and I am perfectly safe and happy in my father's shoulders. அந்த பையன் சொன்னான், இவர் என்னுடைய தகப்பனார், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நான் அவரை முழுவதுமாக நம்புகிறேன், அவருடைய தோளிலே நான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று எனக்கு நிச்சயம் சந்தோஷம் என்று சொன்னான். So faith is the anchor, the link that links you to God. விசுவாசம்தான் உங்களை தேவனோடு இணைக்கக்கூடிய இணைப்பாக நங்கூரமாக இருக்கிறது. So when you talk with use a cell phone, you need the tower, you need the signals. நீங்கள் இந்த செல்போனிலே பேசும் பொழுது உங்களுக்கு டவர் வேண்டும், சிக்னல் வேண்டும். So without that you cannot talk, you cannot communicate. அது இல்லாதபடி நீங்கள் பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. So this is the basic
Faith is the basic thing that brings a link between you and God. விசுவாசம்தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அடிப்படை தொடர்பாக இருக்கிறது. But faith cannot dwell where there is disobedience and sin in the heart. ஆனால் கீழ்ப்படியாமையும் பாவமும் இருக்கும் இருதயத்திலே விசுவாசம் தங்கி இருக்க முடியாது. We'll come to that later, but I am mentioning the second mark of those who are born of God, who are the true children of God. நாம் அதற்கு பிற்பாடு வருவோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்த பிள்ளைகளுடைய இரண்டாவது அடையாளத்திற்கு நான் வருகிறேன். So the second mark of those who are truly born again is they practice righteousness. மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்களுக்குரிய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் அவர்கள் நீதியை பழகுகிறார்கள். So if you turn some 3 chapters behind to 1 John 2nd chapter, நீங்கள் 3 அதிகாரம் பின்னிட்டு போய் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திற்கு போனால் and read the 29th verse, John says, if ye know that he is righteous, we know that everyone that doeth righteousness is born of God. 29ஆம் வசனம், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். So whosoever doeth righteousness is born of God. நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன். You cannot love unrighteousness and sin. நீங்கள் அநீதியும் பாவத்தையும் நேசிக்க முடியாது. If you claim to be a child of God and if there is untruth or lies in your life, you speak lies, you cheat, you are deceiving yourself. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஜீவியத்திலே அசத்தியம் இருக்கும் என்றால், பொய் இருக்கும் என்றால், நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்றால் உங்களே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். 1 John 3rd chapter 3rd verse says, every man that hath this hope in him purifieth himself even as he is pure. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். God is absolutely holy. தேவன் முற்றிலுமாக பரிசுத்தமானவர். There is no sin. அவரில் பாவமே இல்லை. He is perfect. அவர் பரிபூரணர். And if you claim his if you claim that you are born of him, you have to live like Christ. அவரிலே பிறந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை போல ஜீவிக்க வேண்டும். You cannot say I am a child of God and at the same time live a double life, a hypocritical life. நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இரட்டை வாழ்க்கை, ஒரு மாய்மலமான வாழ்க்கை வாழ முடியாது. Very important verse, 1 John 3rd chapter and 6th verse. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முக்கியமான வசனம். Whosoever abideth in him sinneth not. Whosoever sinneth hath not seen him, neither known him. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. Previous verse says, and you know that he was manifested to take away our sins, and in him is no sin. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. So Jesus never committed any sin. He is absolutely sinless and perfect. இயேசு ஒருபோதும் எந்த பாவமும் செய்யவில்லை, அவர் முற்றிலும் பாவமில்லாதவர், பரிபூரணர். But he bore your sin, my sin upon himself. ஆனால் அவரோ உங்கள் பாவத்தை, என் பாவத்தை தன்மேல் சுமந்தார். So 6th verse says, whosoever abideth in him. 6ஆம் வசனம் சொல்கிறது, அவரில் தங்கி இருக்கிறவன் எவனோ sinneth not. பாவம் செய்யவில்லை. What does that mean? Does that mean a Christian is absolutely sinless and perfect? அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன் முற்றிலுமாக பாவமில்லாத பரிபூரணன் என்று அர்த்தமா? No, a Christian may still fall. Though he is a child of God,
he may fall or commit sin or do something that is grievous to God, but then he does not make a habit of his sin. இல்லை, ஒரு கிறிஸ்தவன் அவன் தேவனுடைய பிள்ளை என்பதனாலே அவன் பாவம் செய்யாமல் இருப்பதில்லை. அவன் விழுந்து போகும்படியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் அவன் அந்த பாவத்தை ஒரு பழக்கமாக கொள்வதில்லை. The moment he falls or sins, he is very disturbed in his mind. He has a guilt feeling and he cannot rest until that sin is pardoned or forgiven. அவன் விழுந்த அந்த க்ஷணத்திலே, பாவம் செய்த அந்த க்ஷணத்திலே அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ளாக குத்திக் கொண்டே இருக்கும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவனால் இளைப்பாற முடியாது. Dear friends, Jesus wants his children to be the light of the world. அன்பான நண்பர்களே, இயேசு தம்முடைய பிள்ளைகள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He himself is the light of the world, அவர்தாமே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். but he wants us to reflect his light. நாம் அவருடைய ஒளியை பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். In Gospel according to Matthew 5th chapter 14th verse, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, you are the light of the world. A city that is set on a hill cannot be hid. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. And we'll also read the 16th verse. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. 16ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Is your light shining? உங்கள் ஒளி பிரகாசிக்கிறதா? What kind of testimony do you have in your office or institution? உங்கள் அலுவலகத்திலே, உங்கள் படிக்கிற இடங்களிலே எப்பேற்பட்ட சாட்சியை கொண்டிருக்கிறீர்கள்? Do they say, we know this fellow, he is like one of us, he tells lies, he is late and he is inefficient and he also takes bribes like us? அவர்கள் உங்களை பார்த்து சொல்கிறார்களா, இவனை எங்களுக்கு தெரியும், இவன் எங்களைப் போல ஒருவன், இவன் லேட்டாக வருவான், ஏமாற்றுவான், இவன் சரியாக வேலை செய்வதில்லை, லஞ்சம் வாங்குவான் என்று சொல்கிறார்களா? Or do they say, no, this fellow is a man of integrity. இல்லை என்றால் இந்த மனிதன் உத்தமமானவன் என்று சொல்கிறார்களா? He has a fear of God. தேவ பயத்தை இவன் கொண்டிருக்கிறான். He will not be moved or tempted by any money or tempted to do anything evil. பணத்தினாலோ எந்த பொல்லாப்பையும் செய்யும்படியாகவோ இவன் சோதிக்கப்பட்டாலும் அசைக்கப்பட முடியாது. Joseph had the right attitude when he came into that place of temptation. How can I do this great wickedness and sin against God? யோசேப்பு அந்த சோதிக்கும்படியான அந்த நேரத்திற்குள்ளாக வந்த பொழுது சரியான மனப்பான்மை கொண்டிருந்தார். தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? And Paul said in 2 Corinthians 5:17, if any man be in Christ, he is a new creature. All things are passed away. All things are passed away. Behold, all things have become new. 2 கொரிந்தியர் 5:17 பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. When Jesus came into the house of Zacchaeus, இயேசு சகேயுடைய வீட்டிற்கு வந்தபோது, a man who had lived with the love of money, covetousness, and amassed wealth through oppression, he immediately said, Lord, I am going to give half my goods to the poor, and if I have taken anything unjustly from anybody, I will return fourfold. அவன் பணத்தை அநியாயமாக சம்பாதித்திருந்தவன், பணத்தை அதிகமாக சொத்தாக சேர்த்து வைத்திருந்தவன். அவன் ஆண்டவர் அவருடைய வீட்டிற்குள்ளாக வந்த பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னான். Jesus told him, today you have entered into this day, salvation has come into your house. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. Have you tasted Christ's salvation?
கிறிஸ்துவின் ரட்சிப்பை நீங்கள் ருசித்திருக்கிறீர்களா? You will become a new person. நீங்கள் புதிய நபர் ஆவீர்கள். Your love for sin and uncleanness goes. உங்களுடைய அசுத்தங்கள், உங்களுடைய இச்சைகள் எல்லாம் போய்விடும். Instead, you have a craving for holiness. மாறாக Wait upon God. பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஏங்குவீர்கள், தேவனிடத்திலே காத்திருப்பீர்கள். Once upon a time, studying God's word, prayer was something very boring, dull. ஒரு காலத்திலே தேவனுடைய வார்த்தையை படிப்பது, ஜெபிப்பது எல்லாம் மிகவும் போர் அடிக்கக்கூடியதாக, மந்தமாக இருக்கும். But now the Bible becomes a living book. ஆனால் இப்பொழுதோ வேதாகமம் ஒரு ஜீவ புத்தகமாகிறது. Prayer becomes a delight. ஜெபம் ஒரு மகிழ்ச்சியாகிறது. As a nominal Christian, I couldn't pray. I could hardly pray 2-3 minutes. I'd repeat the Lord's Prayer before I sleep. That's all. ஒரு பெயர் கிறிஸ்தவனாக என்னால் 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியாது. நான் அந்த பரமண்டலில் இருக்கக்கூடிய ஜெபத்தை சொல்லுவேன், அவ்வளவுதான். But as a medical student in the Madras Medical College, I came into contact with the fellowship and heard the word of God. Spirit of repentance came to me and God changed my life. ஒரு மருத்துவ மாணவனாக நான் இந்த சகவாசத்தில் தொடர்பு கொண்டேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை இருதயத்தை மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் ஆவி வந்தது. And prayer became a delight. ஜெபம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிற்று. Word of God became a delight. தேவனுடைய வார்த்தை மகிழ்ச்சி ஆயிற்று. Not only individual prayer, corporate prayer with the people of God and attending the corporate worship in the house of God, that became a delight. தனி ஜெபம் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்பது, தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிப்பது, இதெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சிக்கான காரணங்கள் ஆயிற்று. Now the third mark of those who are truly born again உண்மையாகவே மறுபடியும் பிறந்தவர்களுக்கான மூன்றாவது அடையாளம் is overcoming the love of the world. உலக ஆசையை மேற்கொள்ளுவது. 1 John 2nd chapter 15th verse says, love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பு இல்லை. If you are a lover of the world, you cannot love God, you cannot love the things of God. நீங்கள் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் தேவனை நேசிக்க முடியாது, தேவனுடைய காரியங்களை நேசிக்க முடியாது. Now loving the world does not merely mean the material things of the world. உலகத்தை நேசிப்பது என்றால் வெறுமனே உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நேசிப்பது மாத்திரமல்ல. It is the system of the world அது that is உலகத்தின் governed by Satan. சாத்தானாலே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தின் வழிமுறைகள். Satan has monopolized the world and make it so attractive so that he pulls you away from God and makes you run after the world, the glitter of the world. தேவன் உலகத்தை தன்னுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வந்துவிட்டு ஒரு விதமான ஒரு பழக்கத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிந்து ஓடும்படியாக உலகத்தினுடைய அந்த பளபளப்புகள் போகும்படியாக செய்கிறான். Now you will understand it better when you read the 5th chapter 5:4, 4th verse, 1 John 5:4. For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 5th verse, who is he that overcometh the world, but he that believeth that Jesus is the Son of God. 5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Ships are made of iron. There is a lot of steel put in the building of a ship. ஒரு கப்பல் கட்டும் பொழுது அதிலே அதிகமாக இரும்பு உபயோகப்படுத்தப்படுகிறது. Normally if you put a piece of iron into the water, it will just go down quick to the bottom of the water or ocean. சாதாரணமாக ஒரு இரும்பு துண்டை நீங்கள் தண்ணீரிலோ சமுத்திரத்திலோ போட்டால் அது வேகமாக அதன் தரைக்கு போய்விடும். But the ship is constructed in such a way that there is air-filled cavities, lot of air-filled cavities within the ship that prevent the ship from going down.
ஆனால் அந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறது என்றால், அது கட்டப்படும் பொழுதே அதிலே அந்த காற்று ஆனது நிரம்பும்படியான இடம் இருக்கிறது. அந்த காற்று கப்பல் கீழே போகாதபடி தடுக்கிறது. Normally, every person in this world, they have a pull that pulls you down into the level of the world. சாதாரணமாக இந்த உலகத்திலே எல்லா மனிதனும் ஒரு ஈர்ப்பை கொண்டிருக்கிறான். அந்த ஈர்ப்பு உங்களை உலகத்தின் அளவுக்கு இழுத்து போடும். What do the people of the world run after? உலகத்து மக்கள் எதன் பின்னாலே ஓடுகிறார்கள்? Money, earthly, name, property, and glory, earthly glory. பணம், பேர், புகழ், சொத்துக்கள், உலக பிரகாரமான மகிமை. But when Jesus comes to live within you, ஆனால் இயேசு உங்களுக்குள்ளாக வாசம் செய்யும்படி வந்தால், and you are born of God, நீங்கள் தேவனால் பிறந்திருந்தால், he gives you a buoyancy. You are able to rise above the pull of the world. இந்த உலகத்தின் ஈர்ப்புக்கு மேலாக நீங்கள் மிதக்கும்படியான அந்த மிதவை சக்தியை பெறுகிறீர்கள். John's Gospel, 17th chapter, in the great high priestly prayer of Jesus, யோவான் he எழுதிய prays like this. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசுவினுடைய அந்த பிரதான ஆசாரியர்களுடைய ஜெபத்திலே இப்படியாக ஜெபிக்கிறார். 14 and 15, I have given them thy word, and the world hath hated them, because they are not of the world, even as I am not of the world. I pray not that thou should take them out of the world, but thou shouldst keep them from evil. 14, 15 வசனங்கள். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். So, next verse, they are not of the world, even as I am not of the world. அடுத்த வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. So, these words may be confusing. They are in the world, but not of the world. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பம் போல் இருக்கலாம். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தால் ஆள் இல்லை. So, every Christian, a truly born again child of God, has dual citizenship. ஆகவே உண்மையாகவே பிறந்த தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் 2 தேச குடியிருப்பு உண்டு. So, first of all, you are living in the world, you are a citizen of India or whatever country you belong to. முதலாவது, நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் இந்திய குடிமகன், இல்லை எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ அந்த தேசத்து குடிமகன். But one day we'll have to leave this earthly life, but we have a more permanent residence in heaven. ஆனால் ஒரு நாள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு போக வேண்டும். பரலோகத்திலே நிரந்தரமான குடியிருப்பு அங்கே இருக்கும். So that is the permanent residence of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதுதான் நிரந்தரமான குடியிருப்பு. That's why Jesus said, lay not up for yourself treasures in this world, where thieves break in and steal, moth doth corrupt, they rust and moth doth corrupt. ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள். இங்கே திருடன் வந்து திருடி விடுவான், இல்லை என்றால் பூச்சிகள் அதை அரித்துவிடும். Lay for yourselves treasures in heaven. உங்களுக்கென்று பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். Where have you laid your treasures? உங்கள் பொக்கிஷத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? Are you only trusting the banks of this world? இந்த உலகத்து வங்கிகளை தான் நம்புகிறீர்களா? Or have you put all your treasures into estates and gold and other kind of properties? இல்லை உங்கள் பொக்கிஷத்தை எல்லாம் எஸ்டேட்டிலும் தங்கத்திலும் மற்ற சொத்துக்களிலும் வைத்திருக்கிறீர்களா? One day you'll have to leave all these. ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும். But the riches of Christ, the riches you have stored in heaven, you will never lose. ஆனால் பரலோகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள். So you are in the world, but you are not of the world. நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தார் அல்ல. John is reminding these Christians that whoever is born of God overcomes the world, the pressure, the lure of the world. ஆகவே யோவான் இந்த மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார்,
யாரெல்லாம் இந்த உலகத்தின் அழுத்தம் இவைகளை எல்லாம் மீறி வருகிறார்களோ, கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறார்களோ, there have been many casualties, people who have begun their life journey or spiritual journey well, but suddenly the world comes in and they are pulled into the mire. நிறைய பேர் அங்கே வழியிலே அடிபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தை நன்றாக ஆரம்பித்திருக்கிறார்கள், ஆனால் வழியிலே அந்த உளைக்குள்ளாக இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். Jesus spoke in the parable of the sower, the third soil, where the cares of this world, the deceitfulness of riches, lusts of other things, they come in and choke the word, they become unfruitful. இயேசு அந்த விதைக்கிறவனுடைய ஓமையிலே மூன்றாவது நிலத்தை குறித்து சொல்லுகிறார். அங்கே உலகத்தின் கவலை, இந்த ஐஸ்வர்யத்தினுடைய அந்த மயக்கம், இந்த வஞ்சகம் எல்லாம் வந்து மக்களை அப்படியே அழுத்தி போடும். Finally, fourth trait or characteristic of a truly born again child of God, கடைசியாக உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய நான்காவது அடையாளம் is love. அன்பு. They love one another. ஒருவரை ஒருவர் அவர்கள் நேசிப்பார்கள். We'll turn to 1 John 2nd chapter 9th verse. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். He that saith he is in the light and hateth his brother, he is in darkness even until now. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். And 10th verse, he that loveth his brother abideth in the light, and there is none occasion of stumbling in him. 10ஆம் வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. We'll also see two more verses, 3rd chapter of 1 John 14 and 15. இன்னும் 2 வசனங்களை பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். We know that we have passed from death unto life, because we love the brethren. He that loveth not his brother abideth in death. Whosoever hateth his brother is a murderer, and you know that no murderer hath eternal life abiding in him. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். If you say you are walking in the light and hate your brother, you are still in darkness. நீ ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உன் சகோதரனை பகைத்தால் நீ இன்னும் இருளில் தான் இருக்கிறாய். But if you truly love your brother, உண்மையாகவே உன் சகோதரனை நீ நேசித்தால் you are walking in the light. நீ ஒளியிலே நடக்கிறாய். I want to close with one illustration which I love. I have often told in my messages. நான் ஒரு உதாரணத்தோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த உதாரணத்தை நான் மிகவும் விரும்புவேன். அடிக்கடி என்ற செய்தியில் சொல்லி இருக்கிறேன். There was an English missionary called Rutherford. ரூதர்ஃபோர்ட் என்று ஆங்கிலேய மிஷனரி ஒருவர் இருந்தார். He did very good missionary work in the countryside, far away from London, in England. In the countryside, he was doing good missionary work. இங்கிலாந்து தேசத்திலே லண்டனுக்கு தூரத்திலே சென்று கிராம பகுதிகளிலே நல்ல மிஷனரி ஊழியத்தை செய்தார். But there was a bishop who heard about the wonderful work that Rutherford and his wife were doing in the countryside among poor villagers. இந்த ரூதர்ஃபோர்டும் அவருடைய மனைவியும் நாட்டுப்புற பகுதிகளிலே ஏழை கிராமத்து மக்கள் மத்தியிலே செய்து வருகிற ஊழியத்தை ஒரு பிஷப் கேள்விப்பட்டார். So one day he went there, but disguised as a stranger. He didn't wear his bishop's robe and he did not reveal himself. He just wanted to go and join as a stranger and see what's happening. ஒரு நாள் அவர் மாறு வேஷத்திலே தன்னுடைய பிஷப்புக்குரிய அங்கியெல்லாம் போடாதபடிக்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படியாக விரும்பி சென்றார். So he reached there towards the afternoon or evening when Mrs. Rutherford was taking a Bible class to the villagers. அவர் ஒரு மாலை நேரம் போல் அங்கே போய் சேர்ந்தார். அப்பொழுது திருமதி ரூதர்ஃபோர்ட் அவர்கள் கிராமத்து மக்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
this bishop, I think his name was Anga, Bishop Anga, இந்த he பிஷப் went and sat among the villagers. இந்த பிஷப்பினுடைய பெயர் ஹங்கர். அவர் போய் அந்த கிராமத்து மக்கள் மத்தியிலே அமர்ந்து கொண்டார். And while taking the Bible class, Mrs. Rutherford asked the people, how many commandments are there mentioned in the Bible? இந்த வேத வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது திருமதி ரூதர்ஃபோர்ட் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், வேதத்திலே எத்தனை கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? Immediately this bishop stood up and said there are 11 commandments. உடனடியாக இந்த பிஷப் எழுந்து நின்று சொன்னார், 11 கட்டளைகள் இருக்கிறது. Oh, Mrs. Rutherford had pity on that answer. Man who answered like that thought he was so ignorant. He told him to sit and told others, then everybody answered 10 commandments. திருமதி ரூதர்ஃபோர்ட் அவர்கள் அந்த பதில் சொன்ன மனிதனை பார்த்து அவர் மேலே பரிதாபப்பட்டு அவரை அமரும்படி சொன்னார்கள். பிற்பாடு மற்றவர்களை பார்த்து கேட்டார்கள், எல்லாரும் 10 என்று சொன்னார்கள். But it so happened that the bishop who was he appeared as a traveler, requested Rutherford whether he can stay for the Sunday morning. It was Saturday, and whether he could just stay for the Sunday worship and go. அது நாள் சனிக்கிழமையாக இருந்தது. அந்த பிஷப் அவர்கள் அந்த ரூதர்ஃபோர்ட் அவர்களை பார்த்து, நான் இங்கே தங்கியிருந்து நாளைக்கு ஞாயிறு ஆராதனை முடித்து போகலாமா என்று கேட்டார். And Rutherford agreed, okay, and he gave him a lodging place in their mission compound, and everything went on. ரூதர்ஃபோர்ட் அதை ஒத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த மிஷன் காம்பவுண்ட்லே அவர் தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தார். எல்லாம் நல்லபடியாக போயிற்று. But around midnight, the missionary Rutherford was awakened by hearing some sound of somebody praying very earnestly. ஆனால் நள்ளிரவு நேரத்திலே இந்த மிஷனரி அப்படியே எழுந்து கொண்டார். யாரோ ஒருவர் மிகவும் கருத்தாய் ஜெபிக்கும்படியான சத்தம் அவருக்கு கேட்டது. And quietly he opened the door, and then he discovered this man who came as a stranger, who was mistaken for a villager. He was making earnest plea before God, forgetting everything around him. He was just lost in prayer. அவர் அப்படியாக கதவை திறந்து வெளியே வந்தபோது அவர் அங்கே பார்த்தது என்னவென்றால், தான் அந்நியனோ என்று யோசித்த அந்த மனிதன் எல்லாவற்றையும் மறந்து, சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து தேவனை நோக்கி கருத்தாக ஜெபித்து கொண்டிருந்தார். And on inquiry, Rutherford learned that he was none other than this great bishop, a godly bishop in England. விசாரித்த பொழுதுதான் ரூதர்ஃபோர்ட் என்ன அறிந்து கொண்டார் என்றால், இவர் இங்கிலாந்திலே வசித்து வந்த தேவ பக்தியுள்ள பிஷப் என்பதை. And Rutherford requested him to preach in the morning service. காலை ஆராதனையிலே இவர் பிரசங்கிக்கும்படியாக ரூதர்ஃபோர்ட் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார். But Bishop told Rutherford, on one condition I will agree, you don't tell anything to your wife. ரூதர்ஃபோர்ட் இடத்திலே பிஷப் இப்படியாக சொன்னார், ஒரு நிபந்தனையோடு நான் இதை ஒத்துக்கொள்வேன், உங்களுடைய மனைவி இடத்தில் நீங்கள் எதையும் சொல்லக்கூடாது. And it so happened next day when the time for message came, Rutherford announced, we have a guest speaker today, and he asked this stranger to come and preach. அடுத்த நாள் அந்த பிரசங்க நேரம் வந்த பொழுது ரூதர்ஃபோர்ட் எழுந்து இப்படியாக அறிவித்தார், இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய பிரசங்கியார் பிரசங்கிக்கும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த மனிதரை எழுந்து பிரசங்கிக்க சொன்னார். And when he was going to the pulpit, Mrs. Rutherford had such a shock. What? This person who didn't know there are 10 commandments, he is going to preach. அவர் அந்த பிரசங்க மேடை நோக்கி சென்ற பொழுது திருமதி ரூதர்ஃபோர்ட் அவர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன 10 கற்பனை இருக்கு என்று கூட தெரியாத மனிதர் பிரசங்கிக்க போகிறாரா என்று. And after prayer, this person, Bishop Anger, opened the topic today. I want to preach on the 11th commandment. ஜெபத்திற்கு பிற்பாடு இந்த நபர் பிஷப் ஹங்கர் அவர்கள் அந்த தலைப்பை சொன்னார்கள், இன்றைக்கு நான் 11வது கற்பனை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். So he turned to John's Gospel 13th chapter and 34th verse. He read out, a new commandment I give unto you, that you love one another as I have loved you, that ye also love one another. ஆகவே அவர் யோவான் எழுதிய சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திற்கு அவர்களை திருப்பினார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சாரி, Yeah. John 13 chapter 13:34. 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். Yes, and next verse 35. By this shall all men know that you are my disciples, if ye have love one to another. 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Dear friends, if we don't manifest this Christian love, we are bringing a blot to our Lord's name. அன்பான நண்பர்களே, இந்த கிறிஸ்தவ அன்பை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்முடைய ஆண்டவருடைய பெயருக்கு ஒரு களங்கத்தை கொண்டு வருகிறீர்கள். Now it is the love of Christ that constrains us கிறிஸ்துவினுடைய அன்பே நம்மை நெருக்கி ஏவுகிறது, to serve others. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக. Paul said, the love of Christ constrains me. If somebody died for me, the sinless Son of God died for me, then my old life is dead. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யாராவது எனக்கு மரித்திருப்பார்கள் என்றால், பாவம் இல்லாத தேவ குமாரன் எனக்காக மரித்திருப்பார் என்றால் என்னுடைய சுயமெல்லாம் மரித்தது. I don't want to live anymore that old life. நான் இன்னும் அந்த பழைய வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. I want to live for him who loved me and gave himself for me. என்னை நேசித்து எனக்காக தம்மையே கொடுத்தவருக்காக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். Dear friends, it is not easy to get perfected in love. We will make mistakes, but we need to wait at the foot of Christ. அன்பான நண்பர்களே, This love. அன்பான நண்பர்களே, அன்பிலே பரிபூர்ணப்படுவது அவ்வளவு சுலபம் அல்ல. நாம் அவருடைய பாதத்திலே காத்திருந்து இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Are you able to forgive உங்களால் somebody மன்னிக்க who முடியும். commits a mistake? தவறு செய்த பிற்பாடு உங்களால் மன்னிக்க முடிகிறதா? How many Christian marriages have broken because they are not able to forgive their partner? தங்களுடைய துணைவரை மன்னிக்க முடியாததினால எத்தனை கிறிஸ்தவ திருமணங்கள் உடைந்திருக்கிறது. Oh, many people seem to worship revenge. அநேக மக்கள் பழி வாங்குதலை தான் விரும்புகிறார்கள். This person did this to me and I will teach him what I can do. இந்த நபர் எனக்கு இதை செய்தார், நான் என்ன செய்ய முடியும் என்று நான் போதிப்பேன். Dear friends, that is not Christianity. அன்பான நண்பர்களே, அது கிறிஸ்தவம் அல்ல. Jesus said, love your enemies. இயேசு சொன்னார், உன் சத்துருக்களை நேசியுங்கள். Do good to them that hate you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Pray for them who persecute you. உங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள். Rejoice and be exceeding glad when you are persecuted for my name's sake. Jesus said. என் நாமத்திற்காக நீங்கள் உபத்திரவப்பட்டால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள். Shall we examine our own hearts and lives? நம் சொந்த இருதயத்தையும் ஜீவியத்தையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? Are we showing these traits of a born again child of God? இந்த மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையின் இந்த குணாதிசயங்களை நாம் வெளிக்காட்டுகிறோமா? First of all, our faith. We are born because we believe that Jesus died for my sin and he has become my Lord, my God. முதலாவது நம்முடைய விசுவாசம். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஏனென்றால் இயேசு எனக்காக மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் என் ஆண்டவர், என் தேவனாயிருக்கிறார். Secondly, we practice righteousness. இரண்டாவது, நாம் நீதியை நடைமுறைப்படுத்துகிறோம். And we want to obey God who said, be holy for I am holy. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்ன தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய விரும்புகிறோம். Thirdly, the truly born again children of God, they overcome the world. மூன்றாவது, உண்மையாகவே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை ஜெயிப்பார்கள். The world will try to pull us down to their level. உலகம் தன்னுடைய அளவிற்கு அவர்களை இழுத்து போட முயற்சிக்கும். But Christ gives you a buoyancy to go up and higher. ஆனால் நீங்கள் மேலே மேலே உயர்ந்து செல்லும்படியாக அந்த உந்து தன்மையை கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். Who is he that overcometh the world? But he
who is believe in Christ and who is born of God, he overcomes the world. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். Fourth characteristic, they love one another. நான்காவது குணாதிசயம், ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள். A new commandment I give unto you, that you love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Dear friends, Bible exhorts us that we must examine ourselves. அன்பான நண்பர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. Paul exhorted the Corinthian believers, examine yourselves whether ye be in the faith, prove your own selves. பரிசுத்த பவுல் கொரிந்திய விசுவாசிகளுக்கு இப்படியாக புத்தி சொல்கிறார், உங்களையே நீங்கள் சோதித்து அறியுங்கள், விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று. Peter told in 2 Peter 1:10, wherefore rather, brethren, give diligence to make your calling and election sure. For if ye do these things, ye shall never be ashamed. 2 பேதுரு 1:4 பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஆகவே சகோதரர்களே, உங்கள் அழைப்பு நிச்சயமானதுதானா என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். May God help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for the meditation of your word. பரமபிதாவே, உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Today many people seem to deceive themselves thinking they are the children of God. இன்றைக்கு அநேக மக்கள் தாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று யோசித்து தங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். But they have never shown these fruits or characteristics, traits of those born of God. ஆனால் தேவனால் பிறந்தவர்களுடைய அந்த குணாதிசய அம்சங்களை அவர்கள் ஒருபோதும் வெளிக்காட்டவில்லை. Lord, help us to examine our own lives. ஆண்டவரே, எங்கள் சொந்த ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். Thank you for the victory that our faith brings to us. எங்கள் விசுவாசம் எங்களுக்கு கொண்டு வருகிற வெற்றிக்காக நன்றி. It is through faith that we are born of God. விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம். We are justified, we are cleansed, we are purified because of our faith in you. உம்மிலே நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Help us to bring forth fruit unto righteousness and holiness. நீதிக்கேற்ற பரிசுத்தத்துக்கேற்ற கனிகளை கொண்டு வர உதவி செய்யும். Every one who is righteous, you know that he is born of God, the Bible says. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒவ்வொருவனும் தேவனால் பிறந்தவன். Help us also to overcome the world. உலகத்தை ஜெயிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். Let us not fall into temptation. சோதனையிலே நாங்கள் விழுந்து போக வேண்டாம். Let us overcome the devil, let us overcome sin. நாங்கள் பிசாசை ஜெயிக்கட்டும், பாவத்தை ஜெயிக்கட்டும். Let us not go after the glitter of the world. நாங்கள் உலகத்தின் பளபளப்பின் பின்னால் போக வேண்டாம். Lot believed in his eyes, went after what was pleasing in his eyes. லோத்து தன்னுடைய கண்களின் மேல் நம்பிக்கை வைத்து கண்ணுக்கு பிரியமானதின் பின்னால் போனான். Samson destroyed his potential, following the appetites and lusts of his own hearts. சிம்சோன் தன்னுடைய சொந்த இருதயத்தினுடைய பசி இச்சையை பின்பற்றியதினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டான். Lord, fill us with divine love. ஆண்டவரே, தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பும். Help us to understand your love. உம்முடைய அன்பை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். You loved us when we were sinners, unclean, unworthy, wretched, sinful and evil creatures. நாங்கள் பாவிகளாக, அசுத்தர்களாக, நாங்கள் ஆண்டவரே பொல்லாதவர்களாக, நிர்பந்தமானவர்களாக இருந்த பொழுது நீர் எங்களை நேசித்தீர். Teach us how to practice this love. இந்த அன்பை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தாரும். And show this love through kindness and forgiveness. இரக்கத்தின் மூலமாக, மன்னிக்கிறதன் மூலமாக இந்த அன்பை காட்ட உதவி செய்யும். We want the fruits of your Holy Spirit, love, joy, peace, long-suffering, gentleness, goodness,
meekness, temperance, faith to be seen in our lives. உம்முடைய பரிசுத்த ஆவியின் கனிகள் ஆண்டவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இரக்கம், கிருபை, இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் எங்களுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். We want to reflect your beauty, Lord. ஆண்டவரே, உம்முடைய அழகை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். Make us a blessing. எங்களை ஆசீர்வாதமாக்கும். We are living at a time of pandemic when corona has brought great pain, sufferings, havoc in many families and lives. கொரோனா மிகப்பெரிய வலியையும் வேதனையையும் பேரழிவையும் அநேக குடும்பங்களிலே ஜீவியத்திலே கொண்டு வந்திருக்கிற இந்த வாதையின் காலத்திலே நாங்கள் வசித்து வருகிறோம். We do not know the timetable you have for the disease to be eradicated fully. இந்த வியாதி முழுவதுமாக நீக்கப்படுவதற்கென்று நீர் கொண்டிருக்கிற கால அட்டவணை நாங்கள் அறியோம். But we know that you will hear the cries and prayers of your people. ஆனால் உம்முடைய ஜனங்களுடைய கதறுதலையும் ஜெபத்தையும் கேட்பீர் என்று நாங்கள் அறிவோம். You will not allow anything evil unless you have a purpose in permitting it. நீர் ஆண்டவரே சுவாமி, பொல்லாப்பை அனுமதிப்பதிலே ஒரு நோக்கம் இருந்தால் ஒழிய எந்த பொல்லாப்பையும் நீர் அனுமதிக்க மாட்டீர். Let us come out cleansed and purified. நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டவர்களாக வரட்டும். Make us a holy body of people. எங்களை ஒரு பரிசுத்த ஜனமாக, சரீரமாக மாற்றும். And we want to be a blessing to this world. இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். We want to be a blessing to this nation of India. இந்த இந்திய தேசத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். Help us to shine your light and love to others. உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க உதவி செய்யும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வந்து குடும்பத்தோடு இதில் பங்கு பெற்றதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். எங்களுடைய ஜெப அரங்கு ராயபுரத்தில் காசிமேடு போலீஸ் ஸ்டேஷன் எதிரில், குறிப்பாக சொல்லப்போனால் பிபிசிஎல் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சூரிய நாராயண தேரில் இருக்கிறது. லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப். இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்த பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:30 மணிக்கும் மாலை 6:15 மணிக்கும் எங்களுடைய ஞாயிறு ஆராதனை இந்த ஆலயத்தில் நடைபெறும். அந்த நாட்களில் முடிந்தவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை நாங்கள் அன்பாக வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த லாக்டவுன் காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7:30 மணிக்கு இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையானது ஒளிபரப்பப்படும். அதையும் நீங்கள் கேட்டு, குடும்பத்தோடு கேட்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சகவாசத்தினுடைய தலைமை ஸ்தாபனத்துமான லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல், அவருடைய வெப்சைட் www.lefi.org. அதிலே ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு, வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள் காலை 10 மணிக்கு தேவ ஆராதனை அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் விரும்பியவர்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளாக சென்று நீங்கள் விரும்பிய மொழியிலே அந்த ஆராதனையை டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெறலாம். நன்றி. இப்பொழுது நாம் யாவரும் சேர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற அந்த அருமையான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன்.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Let us pray. நாம் ஜெபிப்போம். Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen. ஆமென்.